டென்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வைகோ நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்காதது ஏன்? இந்த சிரமங்கள் இருக்கின்றன, நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது. நிர்பந்தம் கொடுக்கிறதா பாஜக? டெல்லி காங்கிரஸ் விஜயை புறக்கணிக்க காரணம் என்ன? நல்ல தகுதியுள்ளவர்கள் என்று நாங்கள் யாரை தீர்மானிக்கிறோமோ அவர்களை அழைத்து, உண்மையாகவே வைகோ சொல்றபடி பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் விஜய் டெல்லிக்கு செல்லவில்லையா? எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளமாக திரண்டு வந்து விட்டால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாது. மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்றத்துல பங்கு பெற்றதை புத்தகமா தொகுத்து என்ன பண்றாரு, வெளியிடுறதுக்கு பக்காவா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறார். இத்தனை வருஷமா வைகோ அவர்கள் எம்பியா இருந்து நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு ஆளும் கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் பல விவாதங்கள்ல வைகோ அவர்கள் பங்கு பெற்று எந்த அளவுக்கு ஆளும் தரப்பினரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓட விட்டுருக்கிறாரு, எதிர்த்தரப்பினரையும் ஓட விட்டுருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ இங்க நீங்க நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வைகோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, உறக்க சொல்லியிருக்கிறார். யாருக்குமே அஞ்சினது கிடையாது, யாருக்குமே பயந்தது கிடையாது. எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் போல்டா என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்துல. அது காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, பாஜக எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, பாஜக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, இவர் எதிர்கட்சியில இருந்தாலும் சரி, எல்லாரையுமே அவர் என்ன பண்ணிருக்காரு, சமப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு தோன்ற விஷயத்த ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கிறார். இன்க்ளூடிங் விடுதலை புலிகளை இங்க பேன் பண்ணிட்டாங்க, பிரபாகரன் அவர்களை பற்றி பேசக்கூடாது, விடுதலை புலிகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட நாடாளுமன்றத்தில் இவருடைய குரல் எந்த அளவுக்கு ஓங்கி ஒலிச்சது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஐயா வைகோ அவர்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வரலாறு. ஸோ இப்படியா நாடாளுமன்றத்தில் தான் பேசினதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகத்தில் அவர் வெளியிடுறாரு. இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டார். ஆக்சுவலா இங்க சூழ்நிலையே மாறுதுங்க. இந்த பிளானு ராகுல் காந்தி வெளியிட ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ திமுக ஆளும் தரப்பினரா இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க காங்கிரஸ் திமுக அப்படின்னு போட்டு பயங்கர பிரம்மாண்டமா இருந்திருக்கும். இங்க ஆட்சிகள் மாறுது, காட்சிகளும் மாறுது. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சர்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி போயிருது, மதிமுக விலகி போயிடுறாங்க. இப்போ எப்படிங்க நகர்வுகள் மாறுது அப்படின்னா, திமுக இருந்த இடத்துல தாவேக்காவை கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வைகோ அவர்கள் என்ன பண்றாரு, பக்காவா பிளான போட்டு இருக்காரு. ஸோ காங்கிரஸ் கூட ரொம்ப இணக்கமாயிடணும். அதாவது திமுக காங்கிரஸ் எப்படி இருந்தாங்களோ அதே போல தாவேக்கா காங்கிரஸ் இருக்கணும். தமிழ்நாட்டுல அடுத்து வரும் காலங்கள்ல திமுக எந்த இடத்துல இருந்து செயல்பட்டாங்களோ அதே இடத்துல தாவேக்கா நிப்பாட்டணும், விஜயை கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பயங்கரமா என்ன பண்றாரு, மூளையை கசக்கி என்ன பண்றாரு, ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. ஸோ இதுக்காகவே ராகுல் காந்தி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட விஜய் அவர்கள் இதை பெற்றுக்கொள்வார். இதற்காக டெல்லியில பிரத்யேகமா பல ஏற்பாடுகளை மதிமுக சார்பில் என்ன பண்ணாங்க, ஏற்பாடு செய்தாங்க. ஆனா இது பயங்கரமான ஒரு தோல்வியில் அடைஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ விஜய் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார், விஜய்க்கா பதில் தேஜஸ்வி யாதவ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் அப்படின்னு ஐயா வைகோ அவர்கள் ஓப்பனாவே என்ன பண்ணியிருக்காரு, இங்க உடைச்சு பேசியிருக்கிறார். இதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்கிறார். ஏன் விஜயை கூப்பிடல, எதுக்கு விஜயை கூப்பிடல அப்படின்னு வைகோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, காரணங்கள் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விஜய் வராரு அப்படின்னு சொன்னோடனே கிரௌட் அதிகமா வருது, அவருடைய ரசிகர்கள் அவருடைய அபிமானிகள் எல்லாருமே நிறைய பேர் வரன்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கெப்பாசிட்டி என்ன பண்ணுன்னா இங்க அதிகமா போகுது. ஸோ அதனால பாதுகாப்பு குறைபாடுகள் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் விஜயை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், நானே தான் போய் சொன்னேன், இது மாதிரி நீங்க வரன்றதுனால பல உங்க ரசிகர்கள் பல விருந்தாளிகள்லாம் வரன்றாங்க, கெஸ்ட் எல்லாம் வரன்றாங்க, ஸோ அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இங்க மறைமுகமா இது ஒரு விஷயத்துல, அதாவது விஜய் கலந்து கொள்ளல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாலும் பின்னாடி மறைமுகமா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன் விஜய் டெல்லியில இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளல, ஏன் வைகோ அவர்கள் இந்த காரணத்தை சொல்றாரு அப்படின்றதுல பல குழப்பங்கள் இருக்கு. 2 விஷயங்கள் சொல்றது. ஒன்னு என்னன்னா, பாஜக பயங்கரமா விஜய் என்ன பண்ணிருக்காங்க, நெருக்கடி கொடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸ் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில இவங்க கலந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு பாஜக என்ன பண்றாங்கன்னா விஜய பயங்கரமா ஒரு நிர்பந்தத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க,
மாணவர்கள் போராட்டம் நடக்குது. ராகுல் காந்தி பிரதமர் மோடி வீட்டு எதிர்க்க என்ன பண்றாரு, போராட்டங்கள் நடத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா அவரை கைது பண்றாங்க. குறைஞ்சபட்ச ஒரு கண்டன அறிக்கை கூட, கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற தர்மத்துக்காக குறைந்தபட்ச ஒரு கண்டன அறிக்கை கூட விஜய் அவர்கள் கொடுக்கப்படவே இல்லை. விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல, தாவேகா கண்டனம் தெரிவிக்கல, யாருமே கண்டனம் தெரிவிக்கல, அமைச்சர்கள் யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இது ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்றதுக்கு கண்டனங்கள் பயங்கரமா எழும்புது. எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, பத்திரிகையாளர் சொல்றாங்க, கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் நிர்பந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 15 அவர் கழிச்சு விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க பாஜக ஒரு நிர்பந்தம் கொடுக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. சோ பாஜக நிர்பந்தம் கொடுத்தனாலதான் காங்கிரஸுக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே போல இந்த புத்தக நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு செய்த துரோகம் இங்க டெல்லி வரைக்கும் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குது. இது இந்தியா கூட்டணியே கலைக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அகிலேஷ் யாதவ் கூட ஓப்பனா காங்கிரஸ் கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு, திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணியா அது செட் ஆகாது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஒற்றுமையா ஒரே இடத்துல இருந்து பாஜக எதிர்க்கணும்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே ஓரணியில இணையணும். எல்லாருடைய விருப்பு வெறுப்புகள், சுயநலங்கள், ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரணியில இணைஞ்சாதான் பாஜகவை இங்க போக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். நீங்க இந்தியா கூட்டணியை எடுத்துக்கோங்க, 2024 பாஜக 400 இடங்கள் அடிப்பேன்னாங்க. ஆனா இங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரே நேர்கோட்டில் இருந்து அடிச்சதுனாலதான் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம வந்தது. இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்னும் வலுவா ஓரணியில நின்று பாஜக எதிர்த்தாங்கன்னா பாஜகவை வாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு போக்கஸ் தான் இப்ப இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. ஆனா இங்க காங்கிரஸ் செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, திமுக முதுகுல குத்துனது. அவங்களுடைய அணுகுமுறை ஒவ்வொரு மாநிலத்திலும் அணுகுமுறை சரியில்லை. கேரளா மாநிலத்தை எடுத்துக்கோங்க, மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கோங்க, இது போல காங்கிரஸ் அணுகுமுறை சரியில்லை. இதனால இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் விலகியே நிக்கிறாங்க காங்கிரஸ் உடல. அது மாத்திரம் இல்லாம திமுகவை இங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில விஜயும் காங்கிரஸும் கலந்து கொண்டால் இங்க திமுகவை இன்னும் அதிகமா கோபப்படுத்துற மாதிரி ஆயிடும். இது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அதனால நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமையும் இங்க திட்டவட்டமா விஜய் அவர்களுக்கு நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு டெல்லி காங்கிரஸும் இங்க அவருக்கு அறிவுறுத்ததுனால, வைகோ அவர்கள்கிட்ட சொல்லி இருக்கிறதுனாலதான் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளல அப்படின்றது இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதான் உண்மையான ரீசன். ஒன்னு பாஜக நிர்பந்திக்கிறாங்க, இன்னொன்னு டெல்லி காங்கிரஸும் இங்க டைரக்டா நீங்க வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம கூட்டணி இருந்துக்கலாம், டெல்லி வரைக்கும் வேண்டாம், எங்களுடைய திமுக உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு அவரை விஜய் அவர்களை அவாய்ட் பண்ணிட்டாகவும் இங்க சொல்லப்படுது. கூடுதலா வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் கலந்து கொண்டா ரசிகர்கள் அதிகமாயிடுவாங்க, கிரௌட் அதிகமாயிடும், பாதுகாப்பு காரணமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரா இருக்கிறார். அவர் போற இடங்கள், அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தீங்க, கரூர்ல எடுத்துக்கோங்களேன். கரூர்ல அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி இருந்தது, இப்போ கரூருக்கு போனார்ல எப்படி இருந்தது, பாதுகாப்பு விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்க கண்ணு கருத்துமா இருந்தாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கீங்கன்னா, டெல்லியில தேசிய தலைவர்கள் எல்லாருமே வராங்க, மற்ற மாநிலத்தினுடைய தலைவர்கள்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு எப்படி இருக்கும்? சோ அந்த விவகாரம் இருக்குல்ல. சோ வைகோ அவர்கள் சுத்த பொய் சொல்லுகிறார் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இங்க அவருடைய புத்தக நிகழ்ச்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துடணும், ஒரு தடையும் வரக்கூடாது. அதுக்கு ராகுல் காந்தி அங்க மெயின் சீஃப் கெஸ்டா இருக்கிறார். வைகோ அவர்கள் விஜயை கொண்டு வந்துட்டு இந்தியா கூட்டணியில் நுழைச்சிட்டு இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துடலாம், கட்டமைப்புகளை கொண்டு வந்துடலாம் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா அது ஃபெயிலரா முடியுது. அதுக்கப்புறம் தான் தேஜஸ்வி யாதவ் உள்ள வராரு அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உண்மையான ரீசன் இதுதான். ஒரு பக்கம் விஜய பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அவாய்ட் பண்ணுது அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.